நம்ம சீரியல் சப்ஸ்கிரைப் சேனல் மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம சேனல் யூடியூப்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகான் கிளிக் பண்ணி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். நம்ம சேனல்ல T20 World Cup build up and preparation கொஞ்சம் ஹெவியாவே இருந்தது. and T20 World Cup has finally come to the day. and T20 World Cup பாத்தீங்கன்னா அபிஷியலி இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்னில இருந்து பாத்தீங்கன்னா மார்ச் 7 வரைக்கும் ரன் ஆக போகுது. சோ பாத்தீங்கன்னா ஒரு 1 month ஒரு அண்டா T20 கார்னிவல் இஸ் ரெடி டு அன்லீஸ் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் கிரிக்கெட் மக்களே. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒரு மாசம் கேரண்டி. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 மேட்ச் இருக்கு. T20 World Cup வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்தியா ஸ்ரீலங்கா நடக்குது. உங்களுக்கே தெரியும் T20 ஃபார்மேட்ல நடக்குது. 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. 4 குரூப் ஒரு குரூப்ல 5 டீம் இருக்கு மக்களே. சோ நம்ம சேனல்ல ஆஸ் ப்ராமிஸ் பண்ணா ஒரு குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D ரிவ்யூ வீடியோ வந்து நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியா போட்டிருக்கேன். நான் ஒரு கொலாப் மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டிருக்கேன். சோ அந்த 4 வீடியோமே பாத்தீங்கன்னா மோர் தென் 30 மினிட்ஸ் இருக்கும். சோ டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட கொலாப் பண்ணிருக்கேன். சோ தட் உங்களுக்கு வந்து வீடியோ இன்டராக்டிவா இருக்கும். அதே மாதிரி என்னோட இன்சைட்ஸ் மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டோட இன்சைட்ஸ் அதுக்கப்புறம் ஓவரால் T20 World Cup எப்படி பிளான் அவுட் ஆகுது, நாங்க என்ன யோசிச்சோன்றது எல்லாமே உங்களுக்கு அந்த சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 4 வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இன்னி T20 World Cup வீடியோ தான். சரி ஓகேடா. குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D யார் யாரா அப்படின்னு கேட்டா குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், USA, நமீபியா, நெதர்லாண்ட்ஸ் இவங்க 5 டீம்ல டாப் 2 யாரு, சூப்பர் 8 யாருப்போ எல்லாமே ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் போட்டிருந்தோம். குரூப் B ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஒமன்ஸ் இவங்களுக்கும் போட்டிருந்தோம். இவங்க தான் குரூப் B. குரூப் C ல இருந்து இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இத்தாலி, ஸ்காட்லாந்து, நேபாள். அண்ட் குரூப் D ல சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், UAE, கனடா குரூப் ஆஃப் டெத். ஸோ இந்த ஓவரால் 20 டீம்ல 8 டீம் தான் செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகும். அதாவது குவார்டர் ஃபைனல், சூப்பர் 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல டாப் 4 டீம் செமி போகும், ஃபைனல்ஸ்க்கு 2 டீம் போகும். இதுதான் ஃபார்மேட். ஸோ இது T20 World Cup ரெடி மக்களே. சரிடா, நீ இன்னைக்கு வீடியோல என்னடா பேச போறா, இதெல்லாம் ஓகே. T20 World Cup ஸ்டார்ட் ஆக போது நீ இன்னைக்கு எதை பத்தி பேச போற நீங்க கேட்கலாம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி கவர் பண்ண போறோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது USA வான்கடே ஸ்டேடியம் விளையாடுறாங்க. அந்த மேட்சோட ஃபுல் மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவோட பிளேயிங் 11, USA பிளேயிங் 11, வான்கடே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன, யூஎஸ்ஏவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அட்வான்டேஜ் யாரு, டிஸ்அட்வான்டேஜ் யாருக்கு, எல்லாமே நம்ம பேச போறோம். ஈவன் தோ இந்தியா ஆர் ஃபர்ம் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் மேட்ச்னாலும் நம்ம ஒரு இன்சைட்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ அதனால இன்னைக்கு இதுல இந்தியா USA மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓவரால் இந்த குரூப்ல இந்தியா யாரோட ஆட போறாங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு அப்புறம் வந்து நமீபியா, நெதர்லாண்ட்ஸ் அண்ட் கொலம்போல பாகிஸ்தான் ஆக்சுவலி பாய்காட் பண்றதா பேசிக்கிறாங்க. பட் ICC ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துட்டாங்க, பண்ணக்கூடாதுன்னு. சூரியகுமார் அதாவது சொல்லியிருக்காரு, we have booked our flights to கொலம்போன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து கேன்சல் மாதிரி தெரியல. கொலம்போல சூப்பரா போகுது. அதை தாண்டி நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், USA ஆடுறாங்க. வான்கடே, அகமதாபாத், அதுக்கப்புறம் டெல்லி. ஸோ இதுதான் இந்த வென்யூஸ். ஸோ வாங்க ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ள போலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் டேல இன்னைக்கு நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம்னா T20 World Cup 2024 அப்புறம் இப்போ T20 World Cup 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நடந்த ஒரு T20 சீரீஸ்ல கூட இந்தியன் டீம் தோத்ததே கிடையாது. அன்ரியல் ஃபேக்ட். ஆல் குடோஸ் டு சூரியகுமார் யாதவ், கௌதம் கம்பீர் காம்பினேஷன், செம்ம காம்பினேஷன். ஒரு T20 சீரீஸ் கூட தோக்கல. என்ன T20 மேட்ச் தோத்துக்கலாம், பட் இத்தனைக்கும் 10+ T20 சீரீஸ் ஆயிருக்காங்க இந்த 2.5 இயர்ஸ்ல. எல்லாமே வின்னு, செம்ம டாமினன்ட் ஃபோர்ஸா தெரியுறாங்க டீம் இந்தியா. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. என்ன ஸ்டேடியம் அனாலிசிஸ் தான். ஸோ எங்க நடக்குது, வான்கடே ஸ்டேடியம். உங்களுக்கே தெரியும் வான்கடே ஸ்டேடியம் பேசஸ்க்கு ஒரு சூப்பர் பிட்ச், பேசி விக்கெட், அதுக்கப்புறம் வந்து பவுன்சிங் ட்ராக். ஸோ பாத்தீங்கன்னா பால் கும்முன்னு ஏறும், பயங்கரமா ஸ்விங் ஆகும், மூவ் ஆகும். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ இங்கே அசிஸ்டன்ஸ் கிடையாது. இது ஒரு பரம பாட்டா விக்கெட்டா கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா 180+ ஆன் த கார்ட்ஸ் இஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா, இல்ல 200, 250 அடிக்கலாம். அந்த மாதிரி பிச்சு வான்கடே. ஸோ வான்கடையில 3 விஷயம் நீங்க பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கண்ண முடின்னு 190 இல்ல 180 மேல அடிச்சாதான் ஓவரால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா இங்க கண்டிப்பா டி வரும். சேசிங் பண்ற டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர்ஃபுல்லையும் டெப்த்லையும் நல்லா போறாங்களோ அவங்களுக்கு வின்னிங் சான்சஸ் நிறையவே இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் எந்த டீமுக்கு நிறைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வான்கடையோட பிச் கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் டு வின். ஸோ அப்போ யார் ஃபேவரட்ஸ் இந்தியா கிட்டே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியன் டீம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஸ்குவாட் 15s வச்சுட்டு 11s போட்டுட்டு அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ் போவோம். ஸோ இந்தியாவோட ஸ்குவாட் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்புக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டன், அதுக்கப்புறம் இஷான் கிஷான் சூப்பர் கம்பேக் டீம்ல 11ஸ்ல சீல் பண்ணிட்டாரு. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா இன்ஜுரியில இருந்து ஃபிட் ஆயிட்டாரு. வார்ம் அப் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் பாவம் பிளேயிங் 11 இருக்க போறதில்ல. ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அஷித் ராணா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர். ஸோ இது ஒரு கேள்விக்குறி என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் நம்ம வார்ம் அப் மேட்ச்ல பார்க்கல. ஸோ அவர் ஃபிட் தானா இல்ல ரூல்ட் அவுட்டா என்ன கதைன்னு தெரியல அஃபிஷியலா. அது மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அஷித் ராணாவும் ரூல்ட் அவுட்ன்றாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்தியாவோட 11s எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அப்படின்னு கேட்கலாம். என்னோட 11s நான் இது சொல்லியிருக்கேன். உங்களோட 11s இந்தியா எப்படி இருக்கும் நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 11 எப்படி இருக்கும்னு நீங்க தாராளமா சொல்லலாம். அபிஷேக் சர்மா ஓப்பன் வித் இஸ் நியூ பார்ட்னர் இஷான் கிஷன், நோ மோர் சஞ்சு சாம்சன் கொடுத்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண
பண்ணாரு. ஸோ இஷான் அண்ட் அபிஷேக் சர்மா SRH காம்பினேஷன் அதிரடியான டமால் டுமில் பேர். 1 down திலக் வர்மா. ஸோ டாப் 3 பேரட் அப் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 4 சூரியகுமார் கேப்டன், 5 டுபே, 6 பாண்டியா, 7 ரிங்கு, 8 அக்ஷர், 9 எய்தர் பும்ரா ரஷீத் ராணா, 10 ஹர்ஷ்தீப், 11 வருண். அது ஏன் பும்ரா ரஷீத் ராணா டிபெண்டிங் ஆன் டீம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து போவோம். அபிஷேக் சர்மாவை இந்த USA டீம் ஸ்டாப் பண்ணுவாங்களா? அதுதான் என் முதல் கேள்வி. பெரிய ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன். T20 ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1. வான்கடை மாதிரி பிச்செல்லாம் அபிஷேக் சர்மாவுக்கு சும்மாவே சொல்லுவாங்க, பட்டாலே சேர்ந்துடும். அதே மாதிரி இங்கிலாந்து கூட இந்த வான்கடை ஸ்டேடியம்ல 2025 T20 சீசன்ல ஒரு செஞ்சுரி வேற வச்சிருக்காரு. ஸோ இஸ் அ பீஸ்ட் ஆன் இஸ் ஓன். ஸோ அதனால அபிஷேக் சர்மா USA ஸ்டாப் பண்ணுவாங்களா? இல்லைன்னா அபிஷேக் சர்மா அவரோட கார் என்ன சொல்றது ரேம்பேஜ் அவர் தான் ஆரம்பிச்சிருவாரு. பவர் பிளே 70-80 அவர் மட்டுமே 40-15 வந்தோம். ஸோ USA ஹேண்டர்ல இருந்து பார்த்தோம்னா சௌரப் பெட்ரோவார்கர், அலிகான் இவரை கொஞ்சம் சீக்கிரம் மூவ் பண்ண பார்க்கணும். இல்லைன்னா அபிஷேக் சர்மா செட் ஆயிட்டான்னா இந்தியாவுக்கு சரவடி, USAக்கு டமால் டுமில் தான். ஸோ USA பவுலர்ஸ் கதறுவாங்க. ஸோ அபிஷேக் சர்மா வான்கடையில் ஒரு டிஃபரெண்ட் பீஸ்டா இருப்பாரு. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 50 ஃப்ரம் அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட் அவரோட ஓப்பனிங் பாயிண்டர் சஞ்சுவா இருந்திருக்கணும். பட் அவர் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணனால இப்ப அவர் பெஞ்சுக்கு போய் இஷான் கிஷானும் அவ்வளவு சொல்லக்கூடாது மக்களே. மயத் முஷரஃபை ஜார்க்கண்ட் கப்படிக்கு வச்சதுக்கு அப்புறம் என்னடா பேட்டிங்கே காணும் நம்ம யோசிச்சோம். பட் வந்து அசத்து காட்டின நியூசிலாந்து சீரீஸ்ல அப்பா என்ன அடி, என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு, கிளியர் பால் ஹிட்டிங். படி இஷான் கிஷான் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ வார்ம் மேட்ச்லயுமே சவுத் ஆப்பிரிக்கா கூட சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு. அவருமே சூப்பரா தெரியுறாரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து என்னன்னா ஒரு அட்வான்டேஜ், இவன் விட்டா அவன் விட்டா இவன்ற மாதிரி செம்ம அதிரடி பேட்டிங் டிவோ. அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தா USA அபாடான்னு நினைச்சு கூடாது. இஷான் கிஷானும் இருக்காரு. அவருமே அபிஷேக் சர்மா மாதிரி ஆடக்கூடிய. ஸோ பவர் பேக்ட் ஓப்பனிங் ரெடி. கண்டிப்பா ஒரு 60-70 இந்தியா ஓப்பனிங் ஆடுவாங்க. பவர் பிளேல அடிப்பாங்க நான் நம்புறேன் வான்கடையில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ரிங்கு சிங் பினிஷர்ல பேசுறேன். சூரியகுமார், திலக் வர்மா 2 பேரும் been finally arrayed. Tilak Varma injury வந்து சூப்பரா ஒரு 40 அடிச்சார் சவுத் ஆப்பிரிக்கா கூட. இட் வாஸ் குட் டு சி. அண்ட் திலக் ஃபைனலி கெட்டிங் இஸ் ஃபார்ம் பேக். வான்கடே அவரோட ஹோம் சொல்றது செகண்ட் ஹோம். ஆனா மும்பையிலே வளர்ந்துருக்காரு. ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் பிரச்சனை இல்லை. சூரியகுமார் யாதவும் கரெக்டா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஐ எம் கெஸ்ஸிங் சூரியகுமார் யாதவுக்கு 50 ஏரியால பால் பணம். சப்போஸ் ஓப்பனிங்கே மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது சேசிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் கண்டிப்பா சூர்யாவுக்கு வரும். ஸோ சூர்யா திலக் காம்பினேஷன் USA சதரோட போறாங்க நான் நினைக்கிறேன். ஃபினிஷிங் இன்க்ளூசிங் வரைக்கும் பேட்டிங் வருமானு எனக்கு தெரியல. USA மேட்ச் சேசிங்கா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும். ஏன்னா இவங்களே அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். அன்லஸ் இந்தியன் டீம் டாப் ஆர்டரும் சொதப்பி மிடில் ஆர்டரும் சொதப்பினா ரிங்கு சிங் பேட்டிங் வரும். பட் மற்றபடி ரிங்கு ஒரு ஃபீல்டர் தான் ஆட போற நாளைக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். ஹார்திக் பாண்டியா, சிவம் டுபே, அக்ஷர் பட்டேல் 3 பேருமே பிளேயிங் ஆட போறாங்க. இத்தனைக்கும் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன். அவர் பக்காங்க 4 ஓவர் 30 ரன், 1 விக்கெட் 2 விக்கெட் எக்கனாமிக்கா போட்டுருவாரு. பேட்டிங்ல நீங்க நம்பர் 4 இருந்து 8 எங்க வேணாலும் அவர் அனுப்புங்க. அவரோட டச் நாக் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் கவலையே இல்லை. ஸோ USA பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவரோட பவுலிங் அவ்வளோ ஆடி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங்லேயே அக்ஷர் ஹிட்டர் எல்லாம் நல்லா ஆடி கொடுத்துருவாரு. சிவம் டுபே இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளலாம், அதுக்கு மேலாம் தள்ளக்கூடாது. ஏன்னா பாம்பேல ஆடி இருக்காரு. அவருக்கு அந்த பிச் எல்லாமே தெரியும் ஃபைன். பட் பவுலிங்ல ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டிங்ல ஒரு பேட்டிங் வந்தா பார்க்கலாம் அச்சுவாரு. பாண்டியா சொல்லவே வேணாம் 3 ஓவர் வித் பால் பினிஷிங்ல தேவைப்பட்ட அடிப்பார். இல்லை அப்படி ஆட ஆரம்பிச்சாலும். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் டூவோ செம்ம ஃபயரியா இருக்கு. USA கஷ்டப்பட போறாங்க தான் நினைக்கிறேன். இவங்களை எப்படி பேட்டிங்ல சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரோட பக்கம் என்னன்னு தெரியல. ஸோ அவரை பத்தி லைட்டா டச் பண்ணுவோம். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் முன்னாடி வரைக்கும் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கூட நல்லா பண்ணாரு. பட் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஆள் அடையாளமே காணும். இப்போ ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, வாஷிங்டன் வில் பி ரெடி அப்படின்றாங்க. பட் நம்ம வார்ம் மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர பார்க்கல. ஸோ T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரா 15ல இருக்காரான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. இருந்தாலும் மோஸ்ட்லி பெஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பால்ஸ் பக்கம் போவோம். ஃபாஸ்ட் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா. ஒரு ரிப்போர்ட்ஸ் கேள்விப்படுறேன் தட் ஹர்ஷித் ராணா ஹஸ் பீன் ரூல்ட் அவுட். முகமது சிராஜ் வில் பி ரீப்ளேஸ்மென்ட்றாங்க. அவ்வளோ உண்மையா இல்லை ஃபேக்கா அஃபிஷியலான்னு தெரியல. அன்லெஸ் அன்டில் வி கெட் நியூஸ் ஃப்ரம் BCCI நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் ஹர்ஷித் ராணா ஸ்குவாட்ல இருக்கிறதாவே நம்ம நினைப்போம். ஹர்ஷித் ராணா இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. வார்ம் மேட்ச்ல வேற அடி வாங்கிட்டான்றாங்க. எனக்கு தெரியல. பட் ஹர்ஷித் ராணா ஆடினா அவர் வேணா USA டார்கெட் பண்ணலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போட மாட்டாரு. 40-50 கொடுக்குறாரு. அதை கொஞ்சம் அவுட் பண்ணி விக்கெட் செத்தா நல்லா இருக்கும். பும்ரா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் பண்ணலாம். USAவோட பும்ரா ஆட வச்சு ஆகணுமான்னு கிடையாது. அவரை நம்பிபே நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல ஆட வச்சுக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஹர்ஷ்தீப் சிங் சொல்லவே வேணாம். 30 ரன் போனாலும் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பவர் பிளே அண்ட் டெத்தில் இந்தியாவுக்கு பும்ரா அடுத்தபடி கோட்டுனா அவர் தான் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹர்ஷ்தீப், பும்ரா, ஹர்ஷித் ராணா 3 பேருமே டெட்லியா இருப்பாங்க USAக்கு. மேபி ஹர்ஷித் ராணா டார்கெட் பண்ணலாம். ஹர்ஷ்தீப் சிங் அடிக்க பார்க்கலாம் என்ன பண்றாங்க. பட் கண்டிப்பா பவர் பிளேல ஒரு 3-4 விக்கெட் வந்துடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வேர்ல்ட் நம்பர் 1 T20 ஸ்பின்னர் T20 bowler Varun Chakravarti and Kuldeep Yadav is companion. So Kuldeep Yadav எனக்கு இப்போ ரீசெண்டா ஃபார்ம்ல இல்ல, ஓடிஎல்ல ஒரு நியூசிலாந்து சீரீஸ் லட்சர்ல இருந்து கொஞ்சம் அவரோட கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேட்ஸ்மேன் 5 bowler, அதாவது 8, 9, 10, 11 அவுட் அண்ட் அவுட் பவுலர்ஸா போனா குல்தீப் ஆடுவாங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி பெஞ்ச் தான் குல்தீப். ஸோ சீங் குல்தீப் யாதவ் இந்த பெஞ்ச். வருண் சக்கரவர்த்தி ஆட கண்டிப்பா USA கஷ்டப்படுவாங்க. அவ்வளவு விஷயம் நீங்க வருண் ஆடவே முடியாது. ஸோ கண்டிப்பா ஒரு 2 விக்கெட்ஸ் ஆகுது வருண் கிட்ட நான் வான்கடை மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் மக்கள், இந்தியன் டீம் பத்தி பேசியாச்சு. எனக்கு அவ்வளவா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு
கிளியர் கட் டாமினன்ட் டீமா தெரியுறாங்க இந்தியா. எங்கேயுமே லூப் ஹோல்ஸ் வீக்னஸ் ஆகும் தெரியல. சஞ்சு சாம்சன் ஃபார்ம் சொன்னா, பட் அவர் இப்போ 11th இருக்க மாட்டார். இஷான் கிஷன் வந்ததால இந்த டீம்ல வீக்னஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ கூட ஒரு ஸ்லம்ப்லாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஆட போறது வேற வான்கடே. ஸோ செம்ம பாட்டா கேட்டா இருக்கும். பவுன்சி ட்ராக் வேற, பேட்டுக்கு நல்லா வரும். ஸோ பார்க்கலாம். 200 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ற இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா 200 to 250 சேசிங் ஆனா கண்டிப்பா 15 ஓவர்ஸ்ல மேட்ச் முடியும். ஸோ இதுதான் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன். இப்போ என்ன நம்ம ஆப்போனன்ட்ஸ் யூஎஸ்ஏ பத்தி டச் பண்ணுவோம். இந்தியா என்னதான் கிளியர் கட் ஃபேவர்ஸ் இந்த மேட்ச்னாலும் ஆப்போனன்ட் கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதனால யூஎஸ்ஏ பத்தி பார்ப்போம். ஸோ யூஎஸ்ஏயோட ஸ்குவாட் பட்சத்தை நீங்க நிறைய பேர் INT20 என்னது MLCல பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஷாயா ஜஹாங்கீர், சைதேஜ் முகமல்லா பேட்ஸ்மேன்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ்ல கேப்டன் மொனாங் பட்டேல், அப்புறம் ஆண்ட்ரியஸ் கௌஸ் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் INT20ல. மிலிந்த் குமார், ஷேஹான் ஜெயசூர்யா எக்ஸ் ஸ்ரீலங்கா பிளேயர் இப்போ யூஎஸ்ஏ ரெப்ரசென்ட் பண்றாரு. சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, ஹர்மீத் சிங், சுபம் ரஞ்சானே சம ஃபார்ம்ல இருக்காரு. ஷாட்லி வேன்ஸ் கால்வின், முகமது மோசின். பவுலர்ஸ்ல நாஸ்டோஸ் கெஞ்சிகே, சௌரவ் நெட்ரவால்கர், அலிகான், ஜெசி சிங். ஸோ ஓவரால் இதுதான் யூஎஸ்ஏயோட ஸ்குவாட். அவங்களோட கேப்டன் ஆரோன் ஜோன்ஸ் மிஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு பிரீச் ஆஃப் கோட் கான்டாக்ட்னால அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த T20 ஸோ அவர் ஃபர்தரா எனி மேட்சும் ஆட மாட்டாரு. அது ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் யூஎஸ்ஏக்கு. ஸோ யூஎஸ்ஏ லெவன்ஸ் என்னடா இருக்கும் நீ நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இது என்னோட லெவன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். இப்படி போவாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓரளவு பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டேபிளா இருக்கும். பவர்ஃபுல்லா டெட்லியா இருக்கும்னு சொன்னா தெரியாது. ஸோ ஆண்ட்ரியஸ் கௌஸ் வில் பி ஓப்பனிங் வித் ஷாயான் ஜஹாங்கீர். ஒரு அவுட் அண்ட் அவுட் ரைட் அண்ட் காம்பினேஷன். விக்கெட் கீப்பர் கௌஸ் பண்ணுவாரு. நம்பர் 3 மொனாங் பட்டேல் கேப்டன், அவர் 1 down ஆடுவாரு. நம்பர் 4 ஷேஹான் ஜெயசூர்யா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸ்ரீலங்கா ரெப்ரசென்ட் மாதிரி இப்போ யூஎஸ்ஏ காரர். கோரி ஆண்டர்சனும் கிடையாது. நம்பர் 5 சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி ஆஃப் ஸ்பின் பவுலர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்பர் 6 7 ஃபினிஷர் சுபம் ரஞ்சானே, ஹர்மீத் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். 8 ஷாட்லி வேன்ஸ் கால்விக் பேட்டிங் ஆடுவார் கொஞ்சம் மீடியம் பேசர். 9 அலிகான் அவுட் அண்ட் அவுட் பேசர். 10 நெட்வால்கர் அவுட் அண்ட் அவுட் பேசர். 11 முகமது மோசின் லெக் ஸ்பின்னர். ஸோ இதான் யூஎஸ்ஏவோட 11 இருக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். சரி, நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட் டச் பண்ணுவோம். பேட்டிங்ல பவர்ஃபுல்லா யாரும் ஆடுவான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்ட்ரியஸ் கௌஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பவர் பேக்டு பிளேயரா பாக்குறேன். ஏன்னா அவருக்கு அந்த பேட் ஸ்விங் நல்லா இருக்கும். அவரோட பேட் ஃப்ளோவுமே நல்லா இருக்கும். ILT20 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு டெசர்ட் வேப்பர்ஸ்க்காக. ஸோ இந்தியாவுக்கு ஓவரால் தட்டன் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஆண்ட்ரியஸ் கௌஸ் சொல்வேன். கேமை டேக் அவே பண்ற அளவுக்கு அவர்கிட்ட கெபாசிட்டி இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. பட் வான்கடே ஒரு கேம் பிளேக்கு சூட் ஆகும். மொனாங் பட்டேல் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாரு. அடாப்ட் பண்ணி எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். ஷாயன் ஜஹாங்கீர் 50-50 பட்டாபாகம் பராட்டி லேகியமா இவருமே. ஸோ அதனால மாட்டுச்சுன்னா சுத்திட்டு அடிப்பாரு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 ஓவர்ல அவுட் ஆயிடுவார். ஸோ யூஎஸ்ஏக்கு இந்தியா கூட கொஞ்சமாவது ஃபைட் கொடுக்கணும்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அட்லீஸ்ட் ஒரு 30-40 நிக்கணும். ரெண்டு பேருமே 30-40 2 விக்கெட் விட்டா யூஎஸ்ஏ மாட்டிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மிலிந்த் குமார், சுபம் ரஞ்சானே, அதுக்கப்புறம் சைதேஜ் முகமல்லா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 பேருமே MLCல சிஎஸ்கே அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண பிளேஸ். பட் மோஸ்ட்லி எனக்கு வந்து சைதேஜ் முகமல்லா யங்ஸ்டர் கொஞ்சம் பெஞ்ச் தான் இருப்பாரு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மிலிந்த் குமார் மேபி யோசிக்கலாம் பிளேயிங் இல்லைங்க இடம் தான் யோசிக்கலாம். பட் என்னோட பிளேயிங் நல்லா ஒரு பேக்கப் தான். இவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். மிலிந்த் குமார் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவார். சைதேஜ் முகமல்லா அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேன். பட் சுபம் ரஞ்சானே நீங்களே பார்த்துருப்பீங்க MLCல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ILT20 நல்லா பண்ணாரு. SA20 ஜேஎஸ்கேக்கு நல்லா பண்ணாரு. ஸோ சுபம் ரஞ்சானே வில் பி 1 to us. இவர் நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா போயிருங்க. MCA மும்பைல சூரியகுமார் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் யூஎஸ்ஏ போயிருக்காரு. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அவரை பார்த்து இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் வெரியா இருக்கணும். சுபம் ரஞ்சானே லஸ்டி ஹிட்டர் ஆஃப் த பால். மற்றபடி யாரும் டெட்லியா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி லெஃப்ட் ஹேண்ட் நீங்க பாப்பீங்க. சென்ட்ரல் இருக்கிறது ஹர்மீத் சிங். ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் ஸ்ரீலங்கா பிளேயர் ஷேயான் ஜெயசூர்யா யூஎஸ்ஏ. ஷேயான் ஜெயசூர்யா பாத்தீங்கன்னா 2 ஓவர் நீங்க அவரை வச்சு ஆஃப் ஸ்பின் ஓட்டலாம். அந்த அளவுக்கு டெட்லியா கிடையாது. ஓகே, எக்கனாமிக்கலா போடுவாரு. பேட்டிங்ல கொஞ்சம் இவருமே செட்டில் ஆயிட்டு தான் ஆடுவார். இப்போ அக்ரெசிவ் பிளேயர் கிடையாது. பட் நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆஃப் த பேட் இருக்கு. நல்லா ஆடுவார். ஸோ ஷேயான் ஜெயசூர்யா இம்பாக்ட் கிரியேட் பண்ணான்னு பார்க்கலாம். சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேங்க. நல்ல டேலண்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லாஸ்ட் 1.5 years யூஎஸ்ஏக்கு ஒரு நல்ல டேலண்ட் ஃபார் த ஃபியூச்சர். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலிங்ல ஓவர்ஸ் தருவாங்க தெரியாது. பட் பேட்டிங்ல நல்லா கிளாசி பேட்ஸ்மேன். ஹர்மீத் சிங் அவுட் அவுட் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஒரு 3-4 ஓவர் நல்லா எக்கனாமிக்கலா போடுவார். 2 விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங்ல எப்படி அடிக்கிறான்னு எனக்கு தெரியல. பட் இந்தியா கைண்ட்ஸ் எஃபெக்டிவா இருப்பாரா தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் பக்கம் போவோம். அலிகான் இவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட இது வந்தாரு. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸ்க்கு த்ரூ அவுட்டா ஆடிட்டே இருக்காரு. என்ன சொல்றது CPL இருக்கட்டும், அப்புறம் அந்த ILT20 இருக்கட்டும், எல்லாமே ஆடுறாரு. ஸோ நல்ல பவுலர். என்னன்னா இது வந்து பட்டா பாக்கியம் பராட்டி லேகியம் பவுலர். பவுலிங் எப்படின்னா கொடுத்தா 4 ஓவர்ல 50-60 கொடுப்பாரு, 40-50 கொடுப்பாரு. இல்லைன்னா உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரி பவுலர். ஸோ 2 வயசும் போகலாம். வான்கடே ஒரு ஷூட் ஆகும். என்ன யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம். சௌரவ் நெட்வால்கர் இவருமே எக்ஸ் மும்பைக்கார் தான். இந்தியாவில இருந்து மும்பைல பிராக்டிஸ் பண்ணி யூஎஸ்ஏ செட்டில் இருக்கிற நல்ல பவுலர். அவர் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஷாட்லி வேன்ஸ் கால்விக் ஒரு 1.5 பவுலரா தான் நான் பார்க்குறேன். இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வச்சிருவாங்க. பேசுன்னு தான் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம். ஸ்பின்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெசி சிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு மோஸ்ட்லி பேக்கப் தான். ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். ஸோ முகமது மோசின் சிமிலர் தான், அதே மாதிரி தான். ஸோ அதனால மோஸ்ட்லி இவர் பெஞ்ச் தான் இருப்பார். முகமது மோசின் நீங்க என்ன பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நல்ல ஸ்பின்னர் நான் வந்து MLCல பார்த்தேன். டெட்லியா இருந்தாலுமே நல்ல லைன் லென்த் வச்சிருக்காரு. நல்லா ஹோல்ட் பண்ணி போறாரு. ஸோ மேபி இவர் கொஞ்சம் ட்ரபிள் கிரியேட் பண்ணலாம் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு. பவுலிங்ல நான் எப்படி அலிகான் நெட்வால்கர் சொல்லணும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ஹர்மீத் சிங் எனக்கு தெரியல. பட் முகமது மோசின் நல்லா பண்ணலாம். நாஸ்டோஸ் கெஞ்சிக்கு 50-50 ஆட வச்சா ஆட வைக்கலாம்.
இல்லைனா மாட்டாங்க. பட் வான்கடே சின்ஸ் இட்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஓரியன்டட் பிச் கெஞ்சிக்கு ஆட மாட்டார். பட் நல்ல ஸ்பின்னருங்க, எம்எல்சியில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் மக்கள், யூஎஸ்ஏ டீம் பற்றி பேசியாச்சு. யூஎஸ்ஏ டீம்ல அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன் பிளேயர்ஸ் இல்லை, பட் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர்ஸும் கிடையாது, லஸ்டி ஹிட்டர்ஸும் கிடையாது, பவுலிங்ல டெட்லியா போடுற அளவுக்கு பவுலர்ஸும் கிடையாது. பட் மேபி ஒரு மேட்ச் வந்து ஏதாவது வகையில கொண்டு போகலன்னா அவங்க பிளேயிங் நல்லா செட் ஆகணும். ஸோ பார்த்துக்கலாம், மோனாங் பட்டேல் கேப்டன்சில யூஎஸ் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். பவுலிங்ல கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அலிகான், நெட்ரவால்கர், ஹர்மீத் சிங். பட் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்ல பண்ணீங்கன்னா ஒரு 200 கிலோ ஸ்டிக் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் யூஎஸ்ஏக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, ப்ரெடிக்ஷன் டைம்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம்ல நடக்குது. 7 மணி மேட்ச் நைட்டு நடக்குது. ஸோ ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும் யார் ஜெயிக்க போறா, யார் ஃபேவரட்ஸ். இருந்தாலும் நான் வீடியோ பண்றேன், நீங்க கேட்கலாம். அப்படிலாம் நாங்கள் யூஎஸ்ஏக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தே ஆல்சோ குட் டீம். இப்போ T20ல ஒரு நல்ல ரைஸ் இருக்காங்க, நல்ல எம்எல்சி வச்சிருக்காங்க. ஸோ பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா 99, USA 1. இந்தியாவுக்கு 100 நான் சொல்ல மாட்டேன். எனி டைம் T20 ஃபார்மேட்ல எது வேணா நடக்கலாம். ஸோ அதனால இந்தியன் டீம் ஈஸியா ஜெயிப்பாங்க. இந்தியாவுக்கு 99%, USA 1%. அந்த USA 1% கூட ஒரு நியூட்ரல் ஃபேனா USA நல்லா பர்ஃபார்ம் பண்ண எனக்கு ஆசை. ஸோ அவங்க அட்லீஸ்ட் ஒரு லெவல் ஃபைட் மேக் அவுட் பண்ணோம். ஸோ அதனால நான் USA 1% கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், வீடியோ ரெண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் ரிவ்யூ நான் கரெக்டாக டேட்டா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்தோம், இந்தியா யூஎஸ்ஏ பிளேயிங் லெவன் பார்த்தோம், ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்தோம், யார் எந்த ஃபார்ம்ல இருக்காங்க, யார் என்ன மாதிரி பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்தியா யூஎஸ்ஏ ஷார்ட்ஸ் ரிவ்யூல பார்க்கலாம்.